சந்தோஷம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரவி ராமச்சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்ததுலேருந்து அந்த இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸு, அந்த பஜனும் அந்த பாட்டும். அதை கேட்க கேட்க அப்படியே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அந்த ஒரு உருகளோடு மனசு உருகளோடு பாடுங்க. அவ்வளோ அழகாக நான் என்னால் அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒவ்வொரு தடவை டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு பார்ப்போம். இந்த தடவை அங்கேருந்து எங்களால் காது எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ உருக்கமாக பாடினீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இதை கற்றுக் கொடுத்த டீச்சர் யாருன்னு வேறு நான் கேட்டேன். அவங்க 2 டீச்சர் அங்கே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சின்சியராக கமிட்டடாக பண்ணாங்கங்க. சார் இருக்காரு, அதை நீங்கள் தானே ரொம்ப 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 அழகாக பண்ணிட்டீங்க. அதாவது நமக்கு மனசில் உள்ளே போய் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறது இதனால தான் முடியும். நமக்கு இந்த கடவுள் பக்தி, அந்த பக்திக்குள்ளே ஒரு பாட்டு, பக்திக்குள்ளே உள்ள பஜன், அது வழியாக தான் நமக்குள்ளே ஒரு கனெக்ட் பண்ண முடியும். அதை கனெக்ட் பண்ணால் அவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ளே வரும். அதை நான் இன்றைக்கி நேராக பார்த்தேன். அந்த இன்டர்நேஷன் வந்தப்போ சொன்னார், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்னு அவர் ஒரு 5 ஏரியா சொன்னார். இதெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், டீச்சிங் கொடுக்குறோன்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருந்தது. இதுலேருந்து நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்க போகிறாங்கன்னு. என்னோட இது என்னென்னா, நீங்கள் ஆவல் என்னென்னா, இதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி என்னென்ன எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த பிரைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸும் வராங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு பிராஞ்சலின்னு ஒரு அம்மா கேரளா கேடரில் முதல்ல ஐஆர்எஸ் ரயில்வே சர்வீஸ் வந்தாங்க. அப்புறம் இப்போ ஐஏஎஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் ஐஏஎஸில். அவங்க 2016 வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு ரஜினி கோபால்னு ஒருத்தவங்க சிஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாமே பிகாம் சிஏ எல்லாமே படித்து, சிஏங்கிறது சக்ஸஸ் ரேட்டாக ரொம்ப குறைவு. அதுவும் ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி படித்து பாஸ் ஆகிறது கஷ்டம். நீங்கள் உங்களோட இதை மட்டும் முயற்சியை மட்டும் விட வேண்டாம். விடாமுயற்சியில் பெருசாக எய்ம் பண்ணுங்க. அதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் இருக்கோ ஆல்ரெடி இன்ஜினியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சொன்னார். நிறையா கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க, யாரும் பெஸ்ட் டீச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு என்ன சப்போர்ட் என்னால் முடியுமோ ஐ வில் பி ஏபிள் டு டூ தட். அதனால் நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, எய்ம் பண்ணுறதை கொஞ்சம் பெருசாக எய்ம் பண்ணுங்கள். அதில் மட்டும் நீங்கள் குறை வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறதுங்கிறது நான் கடவுளர்னு ஒன்று, அதில் பிலீவ் நிறையா இருக்குது. ப்ளஸ் உங்களோட எஃபர்ட்டு, இது ரெண்டும் பண்ணோன்னா ஐ திங்க் யூ வில் பி பிரிங்கிங் எ குட் நேம். உங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களோட ஃபேமிலிக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களை வச்சு காப்பாற்றின அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட இதுலேருந்து ஹோம்லேருந்து வந்தவங்க இந்த இடத்துல இருக்காங்க, 500 பேர் எங்கேயோ நல்ல இடத்துல செட்டில் ஆகிருக்காங்கன்னு சொன்னார் அவர். அவரோட சேவை மேன்மேலும் இருக்கணும். அதனால் என்னால் என்ன சப்போர்ட் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். உங்களோட ட்ரைவ் நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணுங்கள். எவ்வளோ அதை கடவுள் நம்பிக்கையோட விடாமுயற்சி பண்ணிங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகாதவங்க ஒருத்தருக்குமே இல்லை. நான் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக, அதாவது நம்ம ஸ்டாரில் எய்ம் பண்ணோன்னா நம்ம ட்ரீ டாப்பில் முடியும் அப்படின்னு மரத்தோட மேலே. அந்த அளவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. I think I'm feeling very energized by looking at you, and also I feel that I told him that whichever the way we have support you, I'll do that. Thanks to everyone for giving me the opportunity. Thank you. திரு ரவிச்சந்திரன் ராமசாமி சார், member NCLT and Dean of IIT students, okay, and NSS head of IIT, and வந்திருக்க விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுந்தரேசன் என்கிட்ட சொன்னார், பசங்களுக்குலாம் அந்த உமன்ஸ் டேயில் நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி, நல்ல படிப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் வர்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னப்போ, நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும்போது, இந்த ஐஐடி கேம்பஸ் இது ஒரு அறிவு கோயில், இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் நாலேஜ். இங்கே கிடச்சிருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம். இது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பெண்களுக்கே இந்த சமுதாயத்தில் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது நார்மலாக வசிக்கிறதுக்கு. அதுக்கிடையில் பார்வை திறன் கொஞ்சம் குறைபாடு உள்ள இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் அதிகமாக இருக்கும். அதோடு நீங்கள் இந்த வாழ்வில் நிறையா படித்து பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். நான் சுந்தரேசன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம்
எங்களால் முடிஞ்ச எந்த பொருளுதவியாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் வகுப்புகள் எடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு வேணாலும் நாங்கள் பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். இனி வரும் காலத்தில் உங்களோட நிறைய கலந்துரையாடல் ஆகி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உதவிகள்லாம் செய்கிறவருக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி உமன்ஸ் டே. உங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ நல்லா பாடிருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் குரு அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை இன்னைக்கு இந்த பாட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் நல்லா பாட்டு பாடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாடுறேன். கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கவிதையே. கண்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் எழுதும் சௌக்கியமே. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கவிதையே. கண்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் எழுதும் சௌக்கியமே. அதை எண்ணி பார்க்கையில் கவிதை கொடுத்தது, அதை இந்த நினைக்கையில் நாட்டை முட்டது. மணி அன்போடு காதலை நான் எழுதும் கடிதமே. பொன்மணி வீட்டு சௌக்கியமா நான் எழுதும் சௌக்கியமே. முன்னான காவியமே நாளை நாளை போன மாயமே. பொன்மானி Thank you so much, dear, my dear woman. Happy Women's Day. So sweet of you. You know how to ignite the crowd there. Amazing, my God. Dignitaries on the dais, madam, wonderful. I know very little Tamil, so Vanakkam was the limit of my Tamil for today. But we are very happy to host Professor Satyanarayana is here, and the whole institute. We are very happy to have all of you here, spend a day with us. It's not just about Women's Day. What I realize is that this organization is celebrating Women's Day not just yesterday or today, but every day. I think that is more important. So happy Women's Day to all of you, and I'm really happy to see. I was witnessing the program, very energetic program, wonderful singing. All the best for all your future endeavors. Thank you so much for being with us. இவங்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்கன்னா ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்க இங்கே வரல. ப்ரொஃபஸர் விஜய் மேம், MBA டிபார்ட்மெண்ட், அவங்க தான் இந்த ஆடிட்டோரியம் புக் பண்ணி கொடுத்து எல்லாமே நம்மளுக்காக ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ரீச் பண்ணுவாங்க. பர்சனலாக அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல விஜய் மேம். அதுக்கு மேலே என்னுடைய குரு ப்ரொஃபஸர் ராஜேந்திரன், MBA டிபார்ட்மெண்ட், அவர் ஒரு பிரதர் மாதிரி இருந்து இதுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர்லேயும் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால வர முடியாமல் போயிடுச்சு. அவர் ஃபோன் பண்ணி சாரி சொன்னார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பேக் போன் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நிறைய நல்ல காரியங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஸ்டேஜோட ஸ்க்ரீனுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருந்து இது நல்லது நடக்கிறதுக்கு அவங்க ஒரு நிமித்தமாக இருப்பாங்க.
ஸோ எல்லாமே அவங்களையும் இந்த நேரத்தில் நினைக்கணும், ஏன்னா இதுதான் உண்மை. அதுக்கு மேலே இந்த ஆடிட்டோரியம் கிடைக்கிறதுக்கு ஒரு மேம் காரணமாக இருந்தாங்க. நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மேடம், நம்ம ரவி ராமச்சந்திரன் சார் அவங்ககிட்ட சொல்லி அந்த மேம் தான் டைரக்டர்கிட்ட பேசி டீன்ட்டு எல்லாம் பேசி இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா உண்மையாக அந்த மேம்க்கு தான் நீங்கள் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மேம். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய பிளெஸ்ஸிங்ஸும் சப்போர்ட் இருந்ததுனால நம்மளாம் இந்த ஈவெண்ட்டை இன்றைக்கி நல்லபடியாக நடக்க முடிஞ்சுது. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய முக்கியமான ஈவெண்ட் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்குள்ளே போகிறோம். மேலே வந்து உங்களுடைய விமென்ஸ் டே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அந்த ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிடும்போது ஒவ்வொருத்தங்களும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சப்மிட் பண்ண ஆமாம், ஏன்னா அது உண்மையாகவே சப்மிட் பண்ணுவேன்னா இல்லை நான் பிளைண்டு, நான் உன்னோட லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் அவங்களோட குடும்பமாக வாழ முடியும்னு நினச்சி வந்தாங்க பாரு. அவங்க அந்த குடும்பங்கள் வந்திருக்கு. ஒரு 9 பிளைண்ட் ஃபேமிலிஸ், 10 பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி 9 பேர் வந்திருக்காங்க. அந்த பிளைண்ட் ஃபேமிலிஸ்க்கு பிளைண்ட் சொல்லக்கூடாது, விஷுவலி சேலஞ்ச் நம்மளுடைய சமுதாய ஃபேமிலி அவங்கள மேடைக்கு வருமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அவங்களோட அவங்க படிக்கிற ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் யூனிஃபார்ம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, நாங்கள் ஜூலை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சீதாமா எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ன்ற மாதிரி இவங்கள மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களோட எய்டு வாங்கி அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தைங்களையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து மேடையில் வந்து அவங்களுடைய சேல்ஸ் கிட்டு வாங்கிட்டு போங்க. அவங்க ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுற பொருட்கள், இந்த வியாபாரம் பண்ணுற பொருளை யூஸ் பண்ணி சேல் பண்ணால் அவங்களுக்கு நியர்லி ஒரு 2000-3000க்குள்ளே அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அந்த ஏன்னா மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்காம நம்மளுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழணும்னு நினைக்கிற இந்த ஃபேமிலியை ஆனர் பண்ணுறது தான், அது நம்மளே ஆனர் பண்ணுறது தான் அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கு சார்? நம்ம கை தட்டுங்க. வாலண்டியர்ஸ் என்எஸ்எஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ், இவங்களை கூட்டு போங்க. எத்தனை படிக்கலப்பா? அப்படியே முன்னாடி வாங்க, முன்னாடி அப்படி இல்லைங்க. சார் நம்ம ஞானதர்ஷன் அடுத்தது வந்து லோட்டஸ்லேருந்து வந்தது, லோட்டஸ் அண்ட் ராயப்பேட்டா வந்தவங்க அடுத்ததாக ரெடியாக அவங்க 5 பேரும் இல்லைங்க. லோட்டஸ் அண்ட் ராயப்பேட்டா.
உங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ண எல்லாருக்கும் ஞானதர்ஷன் மூலமாக சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். அந்த நேம்ஸ் எல்லாம் நம்மளோட டீன் சார் படிக்கிறார். ஒரு நிமிஷம். மணிதீப் ராஜ், தேஜஸ்வி பண்டூரி, तेजस्विन, होमोजा रागम, भार्गव, कविनेश कुमार, मॉर्निंग, पुनीता, जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा, द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा, उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे आहे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. எல்லோருக்கும் வணக்கம். ஞானதர்ஷன்லேருந்து சுந்தரேசன் உங்களுடைய நண்பர் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் இந்த பதிவுகளில் வந்து மௌனத்தை பற்றி அதிகமாக நான் பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து போன வாரம் வந்து விமென்ஸ் டே பற்றி நம்ம 2 வார்த்தை சொல்லியிருந்தோம். அந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் ஞானதர்ஷன் சேவா ஃபவுண்டேஷன் 9/3/2025 அன்றைக்கி இங்கே ஐஐடி கம்யூனிட்டி ஹாலில் இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷனை இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல தான் இந்த வீடியோ நம்ம இங்கே பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஞானதர்ஷன் சேவா ஃபவுண்டேஷன் இது வந்து இந்த ஐஐடி ப்ரெமிசஸில் இந்த விமென்ஸ் டே பண்ணும்போது இந்த பசங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரொம்ப அமைதியும் கிடைக்குது. இங்கே சுற்றியும் மான், குரங்குகள், இந்த மாதிரியான நிறைய விலங்குகள்லாம் சுற்றியும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதோடைய நல்லபடியாக மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கும் இதே இதுதான் கடவுள் கொடுத்துருக்காரு, கட்டுப்பாடு இல்லாமல் இது பண்ணணும்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல், மற்றவங்களோட சுதந்திரத்தில் தலையிடாமல், மற்றவங்களோட எந்த ஒரு வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தான் இறைவன் சொல்கிற விஷயம். பிரபஞ்சத்தை டிஸ்டர்ப் பண்ணாத, காடுகள், மலைகள், செடி கொடிகள், விலங்குகளை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த மாதிரியான அவங்களையும் நீங்கள் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்கன்றத இறைவன் நம்மக்கிட்ட சொல்லி அனுப்புறது. ஆனால் அந்த இறைவன் சொல்கிறதுக்கு மீறி நம்ம வந்து காடுகள், மலைகள், இந்த மாதிரியான மௌனமாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அழித்து நம்ம வாய் பேசுகிற 6 அறிவு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுனால தான் இந்த பிரபஞ்சம் அழிகிறதுனால நம்மளுக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நம்மளுக்கு கொரோனா என்ற நிறைய ஒரு பெரிய ஒரு கிருமி வந்து நம்மளை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன, நீங்கள் வந்து இயற்கையோடைய மௌனத்தை கலைக்கிறீங்க. அந்த இயற்கையோட மௌனத்தை கலைக்காமல் இயற்கையும் மௌனமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க இயற்கையும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம். ஸோ 2ம் கலந்தது தான் இந்த உலகம். அதுதான் இறைவன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். அதுதான் பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நீங்கள் ஒருத்தர்கிட்ட கருணையாக இருங்க, அன்பாக இருங்க, இரக்கமாக இருங்க. இதுதான் இந்த விமென்ஸ் டே மூலமாக நான் உங்களோட செலிப்ரேட் பண்ண முடிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுதான் நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.